வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ISR சத்யவேலன் பேசுகிறேன். இன்னைக்கு வீடியோவில் கண்ட்ரோல், அதாவது மாஸ்டர் கண்ட்ரோலுக்கு எப்படி கனெக்ஷன் கொடுக்கறது 2-3 பேர் காட்டிருந்தாங்க. ஒருத்தர் கேட்டு 1 மாதத்துக்கு மேலே இருக்கும், ஒருத்தர் இன்னைக்கு கூட கேட்டிருந்தார் ஒருத்தர். அதனால் இந்த மாஸ்டர் கண்ட்ரோலுக்கு எப்படி கனெக்ஷன் கொடுக்கறதுன்னு தெரியலையா, அதனால் அதை பற்றி இன்னைக்கு நம்ம சொல்ல போகிறோம். மற்றபடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வரும். நிறையா வீடியோ போடணும்னு இருக்குது, ஆனால் டைம் இல்லை, அதனால் போட முடியலை. முன்னால் டெய்லி போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ ஊட ஒவ்வொரு நாள் விட்டுருது. நான் கண்டினியூ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் இன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இன்னிலேருந்து சீல்டு வயரை போட்டு எடுத்து இது வால்யூம் கண்ட்ரோல். வால்யூம் கண்ட்ரோலில் 2வது பின்னு, அதாவது சென்டர் பின்னில் கொடுக்குறீங்க. சென்டர் பின்னில் கொடுத்துட்டு காமனாக எர்த்தை 3வது பின்னில் நம்ம கிரவுண்ட் பண்ணிடுறோம். 2வது பின்னில் நம்ம இன்புட்டை கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு இங்கேருந்து எடுக்கிறோம் பார்த்தீங்களா, நம்ம 1வது பின்னிலேருந்து எடுக்கிறோம்ல இன்னு, அதை எங்கே கொண்டு கொடுக்குறீங்கன்னா மாஸ்டர் கண்ட்ரோலோட சென்டர் பின்னில் கொடுக்குறீங்க. மாஸ்டர் பின்னோட சென்ட்ரல் பின்னில் கொடுத்தீங்கன்னா அடுத்து இதில் வர்ற இன்னும் 3வது பின்னில் இருந்து வயர் போட்டு நீங்கள் இந்த இதில் இருந்து போடுறது சாதாரண வயர் கூட போட்டு எடுக்கலாம். கொடுக்கறது மட்டும் சீல்டு வயர் கொடுத்துட்டு அடுத்து இன்புட்டு கொடுக்குற 1வது பின்னில் கொடுக்குற வயரை எடுத்து கொண்டு சாதாரண வயர் போட்டு கொண்டு கூட நீங்கள் இதில் அதாவது மாஸ்டர் கண்ட்ரோலில் சென்டர் பின்னில் கொடுக்கணும். சென்டர் பின்னில் கொடுத்தாச்சுன்னா அதே மாதிரி அங்கேருந்து கிரவுண்ட் எடுத்துகிட்டு கிரவுண்ட் இது சுற்றில் போர்டில் எங்கே வேணாலும் கொடுக்கலாம். நான் 2 சைடும் கிரவுண்ட் இருக்குது. இதில் கொடுத்துட்டு அடுத்து நீங்கள் அதாவது நம்ம ப்ராலாஜிக் போர்டு இருக்குது பார்த்தீங்களா, ப்ராலாஜிக் போர்டில் இருந்து வர்ற கனெக்ஷனை இந்த 1வது பின்னில் கொடுத்துடணும். 1வது பின்னில் கொடுத்துட்டிங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதுலேயும் கண்ட்ரோல் ஆகும். மாஸ்டர் கண்ட்ரோலில் கண்ட்ரோல் ஆகும். அடுத்து நம்ம சப் கண்ட்ரோலில் அதாவது ஒரு கண்ட்ரோலாக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஸ்டீரியோ கண்ட்ரோலு, அப்புறம் சப் கண்ட்ரோலு, சென்ட்ரல் கண்ட்ரோல், இதெல்லாம் தனித்தனியாக இது பண்ணிக்கலாம். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1வது பின்னில் இன்புட்டும் 2வது பின்னில் அவுட்டு. அந்த அவுட்டை எடுத்து கொண்டு போய் இதில் 1வது பின்னில் கொடுக்குறீங்க. அடுத்து 2வது பின் வழியாக அது இந்த போர்டுக்கு சேரும். அப்போ கரெக்டாக உங்களுக்கு ஒரே சீராக நீங்கள் இதை கூட்டி குறைக்கும் போது சரி, இதை கூட்டி குறைக்கும் போது சரி, கரெக்டாக வேலை செய்யும். இதை ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. இது கொடுக்கும்போது கிரவுண்டு கண்டிப்பாக கொடுக்கணும். கிரவுண்டு கொடுக்காம விட்டீங்கன்னு வைங்க, நாய்ஸ் வரும், இறைச்சல் வரும், இது எல்லாமே வரத்தான் செய்யும். அப்போ கிரவுண்டை கரெக்டாக கொடுத்துருங்க. அதே மாதிரி இப்போ பாருங்க, இதுலேருந்து கெயின் அதிகமாக வருதுன்னு வைங்க. கெயின் அதிகமாக வருதுன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. எது ப்ராலாஜிக் போர்டு சப்போர்ட் பண்ணாது. அதனால இது 47K, இதுவும் 47K போடணும். ஏன்னா இது 100K தான் நிறைய கிடைக்குது. ஆனால் வெளியில நீங்க 47K கிடைக்கும். நீங்க ட்ரை பண்ணி வாங்கினீங்கன்னா வாங்கிடலாம். வாங்கி போட்டீங்கன்னா இதுல இருக்கிற ப்ராப்ளம் உங்களுக்கு சரியாயிரும். இதுல கனெக்ஷன் கொடுக்கறது நீங்க வயரை மாற்றி அடிச்சிடக்கூடாது. மாற்றி அடிச்சிங்கன்னு வைங்க, ரிவர்ஸ் ஆயிரும். அப்போ உங்களுக்கு குழப்பம் வரும். ரிவர்ஸ் ஒரு சிலர் என்ன பண்ணிடுறீங்கன்னா சென்ட்ரல், அதாவது சரவுண்டில் அடிக்கிறத சென்ட்ரல்லையும், சென்ட்ரல் அடிக்கிறத சரவுண்ட்லையும் மாற்றி அடிச்சிடுறீங்க. அப்போ கண்ட்ரோலை கூட்டும் போது சம்பந்தம் இல்லாமல் சென்டரை கூட்டினா சரவுண்டு வேலை செய்யும், சரவுண்டை கூட்டினா சென்டர் வேலை செய்யும். இது வயர் கனெக்ஷன் கொடுக்கும்போது மொத்தம் இப்போ பார்த்தீங்கன்னா 6 சேனல் இருக்கு. நீங்கள் வாங்குற அந்த ரிப்பன் வயர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரிப்பன் வயரில் ஒவ்வொரு கலரையும் ஸ்பீக்கர்ல இருந்து, அதாவது ஸ்பீக்கர் கொடுக்குறீங்கல்ல, ஒவ்வொரு கலரும், அதாவது லெஃப்ட் ரைட்டுக்கு 2 கலரு, சரவுண்டுக்கு 2 கலரு, சப்புக்கும் சென்டருக்கும் 2 கலரு, அதே மாதிரி கிரவுண்டுக்கு 1. இதை ஸ்பீக்கரில் கொடுக்குறீங்கல்ல, அதை அப்படியே கொண்டுகிட்டு இதில் கொடுத்துருவீங்க, இதே போர்டில் அவுட்புட்டில் கொடுத்துருவீங்க. ஆனால் கண்ட்ரோலுக்கு கொடுக்கறதும், அதாவது ப்ராலாஜிக் போர்டு எங்கே யூஸ் பண்ணாலும் அதே கலர் யூஸ் பண்ணணும். அப்போ உங்களுக்கு மிஸ் ஆகாது. எந்த வயரை மாற்றி கொடுக்குறீங்களோ அந்த கலர் மிஸ் ஆகாமல் நீங்கள் கொடுத்துடலாம். இல்லைன்னு வைங்க, நீங்க குழப்பமா இதுல ஒரு கலர் அதுல ஒரு கலர் இப்படி பத்த வச்சீங்கன்னு வைங்க, நீங்க கண்டுபிடிக்க முடியாது. அதாவது ஃபால்ட்டை கண்டுபிடிக்க முடியாது. அசம்பிள் பண்ணி முடிச்சுட்டு நீங்க செட்டை ஆன் பண்ணும்போது
அதே காலையில் ஒருத்தர் சொன்னார், சார் நான் சரவுண்டு வச்சா சென்டர் படிக்குது, சென்டரை வச்சா சரவுண்டு படிக்குது, இது என்ன சார் ப்ராப்ளம் இருக்குன்னு. அது இந்த மாதிரி தான். வயரை மாற்றி மாற்றி கொடுத்துட்டீங்கன்னா, கலரை மாற்றி கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். அதாவது வால்யூம் கண்ட்ரோல்ல இருந்து ஸ்பீக்கர் முடிகிற வரைக்கும் நீங்க ஒரே வயர், ஒரே கலர் வயர், அதாவது சென்டருக்கு ஆரஞ்சு கலர் யூஸ் பண்றீங்கன்னு வைங்க, அது வால்யூம் கண்ட்ரோல்ல இருந்து கொடுக்கறதும் சரி, ப்ராலாஜிக்கல கொடுக்கறதும் சரி, ஸ்பீக்கருக்கு கொடுக்கறதும் சரி, இதை ஒரே கலரா கொடுத்துட்டீங்கன்னா, அதே மாதிரி சப்புக்கும் ஒரு கலர், அதாவது சரவுண்டுக்கு ஒரு கலர், இந்த மாதிரி கரெக்டா கொடுத்துட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்க இதை ஃபாலோ பண்ணும்போது கரெக்டான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி செலக்டர் சுவிட்சில் கொடுக்குறீங்க பாத்தீங்களா, அதாவது ஆக்ஸ் அங்கிருந்து 2 வயர் வருது பாத்தீங்களா, அந்த 2 வயரும் கூட லெப்ட் ரைட்டுக்கு இங்க ஸ்பீக்கர்ல என்ன வயர் கொடுத்துருக்கீங்களோ அதே கலர்ல எடுத்துக்கிட்டு வாங்க. ஆக்ஸ் ஒரு ஆக்ஸ் கொடுத்தாலும் சரி, 2 ஆக்ஸ் கொடுத்தாலும் சரி, அந்த ஒரு கலரை யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சரி இந்த லைன் ஆக்ஸ், இந்த லைன் 5.5 இதன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. அதே மாதிரி கரெக்டா கொடுத்து ஃபாலோ பண்ணி பண்ணுங்க. அப்புறம் இந்த 5.1 செலக்டர் சுவிட்ச் இருக்கு பாத்தீங்களா, அதுலயும் அதே மாதிரி அதே கலர் தான். ஒவ்வொரு பின்னிலையும் என்னென்ன லெப்ட் ரைட்டு சரவுண்டு இது அதுலயும் அதே மாதிரி அடிக்கணும். இப்போ இது செலக்டருக்கு புதுசா அந்த போர்டு அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த போர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது 2 இன்னு, அதாவது இந்த இன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வெளியில 5.1 சாக்கெட் கொடுத்துருக்கோம்ல, ஆர்சி சாக்கெட் 5.1 டிவிடி இன்புட்டை கொண்டு இதுல கொடுத்துடலாம். இதுல கொடுத்துட்டு அடுத்து ப்ராலாஜிக்கல இருந்து வருது பாத்தீங்களா, ப்ராலாஜிக்கல இருந்து வர்றதை இதுல கொடுத்துடலாம். இது 2 இன்புட். அதுக்கு அடுத்தாப்புல அந்த பக்கம் இருக்கிற பாத்தீங்கன்னா அவுட்புட். இது அவுட்புட், இது அவுட்புட். இதுக்கு வோல்டேஜ் இங்க 12 வோல்ட் கொடுக்கணும். 12 வோல்ட் கொடுத்துட்டு நீங்க இதெல்லாம் கனெக்ஷனை கரெக்டா கொடுத்ததுக்கு அப்புறம் இது ஒரு சுவிட்ச் கொடுத்துருங்க. சிங்கிள் போல் இருந்தா போதும், 2 இது இருந்தா போதும். அதுல நீங்க கொடுத்துட்டு ஒரு தடவை அமுக்குனீங்கன்னா 5.1க்கு மாறும், இன்னொரு தடவை அமுக்குனீங்கன்னா 2.1க்கு மாறி, அதாவது ப்ரொலாஜிக்கு வந்துடும், இன்னொன்று டிவிடிக்கு வந்துடும். இந்த மாதிரி மாறி மாறி ஒவ்வொரு தடவை அமுக்க உங்களுக்கு மாறி மாறி இது வேலை செய்யும். இது ஏன் கொடுத்துருக்குறாங்கன்னாக்க, ஏன்னா இதுல பத்த வைக்கிற வயரும் அதே வயர் தான். ஆனா செலக்டர் சுவிட்ச் இருக்கு பாத்தீங்களா, பெரிய செலக்டர் சுவிட்ச், அது அதாவது இங்கிட்டு 9 பின் இங்கிட்டு 9 பின் சுவிட்ச் கொடுப்பாங்க. அந்த சுவிட்ச் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒழுங்காவே வேலை செய்யாது, அப்பப்ப ரிப்பேர் ஆகும். அதுக்காகத்தான் இதை சிங்கிள் போல் சுவிட்சில் கொடுத்துட்டு ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணா 5.1க்கு மாறும், ஒரு தடவை சுவிட்ச் பண்ணீங்கன்னாக்கா ப்ரோலாஜிக்கு மாறும். இப்படி மாறிக்கிறதுக்காக இந்த போர்டை உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இது மேக்ஸிமம்ல ஒரு போர்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது நான் வாங்கி பார்க்கலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல டிஸ்பிளே வேற கொடுத்திருப்பாங்க. இதுல ஒன்லி 5 சேனல் இன்புட் தான். ஆனா அதுல ஆக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களாம். அது வாங்கி பார்க்கணும் ஒரு நாளைக்கு. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே மாறும். எல்லாமேனா ஆக்ஸ், இது 5.1 இன்புட், ப்ரோலாஜிக்கு, இது எல்லாமே அதுல செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்குன்றாங்க. இது ஏன் இதை நான் வாங்கி யூஸ் பண்ண சொல்றேன்னா, உங்களுக்கு இந்த சுவிட்சிங் ப்ராப்ளம் நிறைய வருது. அது தவிர்த்தரலாம். இது ஒரே பாயிண்ட் லேசா அமுக்கணும்னாக்க 5.1, அப்புறம் அமுக்குனீங்கன்னா ப்ரோலாஜிக் மாறி மாறி வந்துக்கிறோம். அதனால இந்த போர்டு வாங்கி யூஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. இது சுவிட்சில் வர்ற பிரச்சனைகளை அது மூலியமா தீர்த்துக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் இதுவரைக்கும் இந்த கனெக்ஷன் சுவிட்சிங் ப்ராப்ளத்தை பற்றி பார்த்தோம். இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இதுதான் செட்டை அசம்பிள் பண்றதுல ரொம்ப முக்கியமான இடம் இந்த சுவிட்சிங்கும் இந்த கண்ட்ரோலும். இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா இது என் அனுபவத்தில் சொல்றது தான். இதை விட நீங்க எதுவும் லேட்டஸ்டா உங்ககிட்ட ஐடியா இருந்துச்சுன்னா அதை வச்சு பார்த்து பண்ணிக்கலாம். என் அனுபவத்தில் சொன்னதை ஃபாலோ பண்ணி உங்களால முடிஞ்ச வரைக்கும் சக்சஸ் பண்ணுங்க. ஃபுல்லா அசம்பிள் பண்றதை பத்தி இன்னொரு நாளைக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்து உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.